29 சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமீன். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். பலன் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பலன் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை தலைப்பு கடைசி வரை நம்மை தாங்கும் கர்த்தர். அவர் நம்மை 5 விதங்களில் தாங்குகின்றவராய் இருக்கின்றார். முதலாவது, அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஏசாயா 41:10, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சங்கீதம் 37:24, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, அவர் நீதியினால் நம்மை தாங்குகிறார். ஏசாயா 59:16, அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. சங்கீதம் 41:12, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி நிலை நிறுத்துவீர் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, அவர் கிருபையினால் நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. நான்காவது, அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 51:12, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். ஐந்தாவது, அவர் தன்னுடைய வசனத்தினால் நம்மை தாங்குகிறார். எபிரேயர் 1:3, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே கடைசி வரை நம்மை தாங்கும் கர்த்தரை நாம் சேவிப்போம், அவரை பற்றி கொள்வோம், அவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதியும், நீர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.